சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஹாப்பி நியூ இயர் டு யூ. ஜீவக்குரல் நிகழ்ச்சியை பார்க்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2017. இவர் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்னு சொன்னார், பாஸ்டர் ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்குது, அதனால் என்ன செய்யன்னு தெரியல, நான் இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன் அப்படின்னாரு. ஸ்டோன் இன் த ரைட் கிட்னி, ஐ சி இட், ஆஸ்க் த டாக்டர் டு ஸ்கேன் இட் அப்படின்னா. இவர் போய் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். யார் சொன்னால் ஸ்கேன் பண்ண சொல்லி? நாங்களாம் சொல்லணும் ஸ்கேன் பண்ணோன்னு அப்படின்னாரு. ஸ்டோன் எங்கே இருந்தது? கரெக்டாக அதே இடத்துல சார், அங்கேயே இருக்குது. பிஆர் கொடுக்கல நான் அதுக்கு, அது போயிருச்சு. பாஸ்டர் எனக்கு ஸ்டோன் வந்ததுக்காக ஜெபிச்சாங்க. என்கிட்ட சொல்லி நான் ஜெபிக்க மாட்டேன், நீ தான் ஜெபிக்கணும்னாரு. அந்த ஸ்டோன் பாஸ்டர், when I went to Burma along with Father Beckmans, one person came there. நீங்கள் தானே ஸ்டோனை பற்றி சாட்சி சொன்னீங்க. அது அந்த வார்த்தையை அவர் சொன்ன பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சேன், இந்த வேதனை வந்ததும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வார்த்தை எனக்குள்ளாக ஆண்டவர் சொன்னது என்னன்னா, உன் விசுவாசத்தை துவக்கும்படியாக, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ அறிக்கையிடும்படியாக இந்த காரியம் நடந்ததுன்னாரு. அப்போ ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் என்கிட்ட பார்க்கும்போது, ஏதோ ஒரு உலகத்துல எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு விசுவாசம் வளரும்படியாக என்னுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்டதாக பாடுகள் அனுபவிச்ச தேவனை நான் ஸ்தோத்தரிச்சேன். ஹல்லேலூயா. நான் கற்றுக்கொண்டேன், வான தூதர்கள் துதிக்கிறதை காட்டில் நாம் துதிக்கிறதுக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் வருகிறார்? அவர்களுக்கு பாடுகள் கிடையாது, நமக்கு பாடுகள் உண்டு. அதனால தான் துதிக்கிற நடுவில் நான் சிங்காசனம் அமைத்து நான் இறங்கி வருகிறேன் என்று சொன்னுகிறான். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த பாடல் சொல்லுது, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தருபவரே உமக்கு நன்றி. புதிய வாழ்க்கையை எங்களுக்கு வாழ்க்கை நீ தரப்போகிறீர், புதிய துவக்கத்தை நீ தரப்போகிறீர், அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஒரு விசுவாசத்தின் நன்றி பலியாக இதை நாம் சேர்ந்து பாட போகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, சொல்லுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். உங்கள் சத்தத்தை உயர்த்தி, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை நீ மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உன் குறைவுகளை
கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லா சாம்பலான அனுபவங்களும் சிங்காரமாக மாற போகிறது. ஆண்டவரின் வாழ்க்கையில இன்ன வரைக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை 2017 ஆண்டிலே இரட்டத்தனையாக அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ உங்கள் மேலே அவர் தம்முடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் பூர்வமானதை நிந்திக்கல, என் புதியவைகளை தோன்ற செய்கிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதோ புதிய காரியங்களை நான் காண போகிறேன் என்று சொல்லுவோமா? முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டு. சொல்லுங்க, புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமா. அதற்காக சொல்லுமா? நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். இந்த வருடத்துல கண்ணீரோடு விதைத்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கம்பீரத்தோடு உங்களை அறுக்க செய்ய போகிறார். ஏந்தி நின்ற உங்கள் கரங்களை அவர் கொடுக்கும் கரங்களாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறேன். என் கரங்களை ஆண்டவருடைய கரங்களோடு இணைக்க போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தாரே. ஏந்தி நின்ற அந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இந்த கரங்கள் கொடுக்கும் கரங்களாக மாற்றுங்கன்னு சொல்லுங்க. இந்த வருடத்துல எத்தனையோ பேட்ட என் கை ஏந்திருக்கலாம், ஆனா இப்போ நாங்க உயர்த்துற கை ஆண்டவரை கொடுக்கும் கரங்களாக மாற்ற போகிறீர். அநேக ஆயிரங்களுக்கு கொடுக்கும் கரங்களாக மாற்ற போகிறீர். நீயோ கடன் வாங்காதிருப்பா, நீ உன்னை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்ற போகிறா. ஆண்டவர் உங்களை ஏந்தி நின்ற கரங்களை எல்லாம் இந்த வருடத்தின் ஆசீர்வாதமான கரங்களாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இதை விசுவாசித்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் ஆண்டவர் நான் கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரத்தோடு இருக்க போகிறேன். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டு. சொல்லுங்களேன், ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய். கரங்களை உயர்த்தி அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். உள்ளத்திலிருந்து நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். ஏசையா நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. சொல்லுவோமா? புது வாழ்வு தந்தவரே, எனக்கு புது துவக்கம் தந்தவரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு
உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். ஏசையா நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு ஆண்டவர் இந்த புதிய வருடத்துல நம்மை வாழாக்காமல் தலையாக்க போகிறா, கீழாக்காமல் மேலாக்க போகிறா. உன் கரங்களை கொடுக்கும் கரங்களாக மாற்ற போகிறாரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நீரை அப்படியாக எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் சண்முகராஜ். 2 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த ஆராதனைக்கு இங்கே போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசினார். அதற்கான வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். காலையில் பாஸ்டரை சந்தித்தேன். பாஸ்டர் அநேக காரியங்களை சொன்னார். பரலோக காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். தரிசனங்களை கொடுத்தார். ஆவிக்குரிய கண்களை இந்த நாளில் கர்த்தர் திறந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகோதரன் சொன்னார், பாஸ்டர் நான் கத்தாரிலிருந்து வந்திருக்கிறேன், பரலோக காட்சிகளை பார்க்க வேண்டும், எப்பொழுது வரலாம், சீக்கிரத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், சீக்கிரத்தில் அல்ல, இப்பொழுதே பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது, யூ saw an exposure of heaven, பரலோகத்தை பார்த்தீர்கள். அதுக்கப்புறம் துபாயில் பல ஆண்டுகள், 18 ஆண்டுகளாக 18 years worked in துபாய். அப்பொழுது வேலை போன சமயத்தில் என்னை பார்க்க வந்தீர்கள். வந்த பொழுது, யூ கேவ் மீ யுவர் பாஸ்போர்ட், ஐ லேட் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ரேட் ஃபார் அ ஜாப். வாட் ஹஸ் ஹேப்பன்? 2014 வருடத்தில் நான் இந்த கன்வென்ஷனுக்கு நானும் என்னோடய மனைவியை வந்திருந்தோம். மிரியம் ஹெல்மன் அவங்களோட கன்வென்ஷனுக்கு வந்திருந்தோம். 18 ஆண்டுகள் நான் துபாய் தேசத்தில் ராஜா அவருடைய அரண்மனையில் பேலஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்போ ஆண்டவர் சொன்னார், பாபிலோனில் குடியிருக்கிற சீயோன் குமாரத்தையே நீ புறப்பட்டு போ, பிற்பாடு மகிமையை காண்பாயின்னு சொன்னார். அப்போ நான் இந்த ஊருக்கு கிளம்பி வந்தேன். நான் பிள்ளைங்களை இந்த ஊரில் கொண்டு வந்து காலேஜில் அட்மிஷன் பண்ணேன். திரும்பவும் நான் ஊழியம் செய்யலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் பகல் வேளையில் திரும்பவும் நீ போயிடாத ஒரு தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். அநேக நாடுகளுக்கு இந்த 18 ஆண்டுகளில் 28 நாடுகளுக்கு போகும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்படி இருக்கிற காலத்தில் ஆண்டவர் சொன்னார், திரும்ப நீ போயிடாத ஒரு தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லிட்டு பேசினார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு அநேக தடைகள் இருந்துகிட்டு இருந்தது. திரும்ப நான் வெளியே போக முடியாது. ஆண்டவர் பேசிட்டார், ஆனால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாதபடி ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. நான் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அந்த கன்வென்ஷனுக்கு வந்தேன். இப்போ நான் பாஸ்டர் திடீர்னு ஒரு ஏவுதல் வந்து, பாஸ்டர் இந்த பாஸ்போர்ட்டில் கை வச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அப்போது பாஸ்டர் சொன்னார், வழிகள் திறக்கப்படுவதா. ஒரே ஒரு வேர்டு தான், அவ்வளோதான். ஆண்டவர் ஓப்பன் த டோர். நான் போய் ஒரு 2 மாதம் தான் இருக்கும், தானாக ஒரு ஃபோன் வந்தது. இப்போது உங்களை மாதிரி பொசிஷனுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்னும் போது நான் சொன்னேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு, என்னோடய பேக்கேஜ் இப்படி இருக்குன்னு. அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, உங்களோட பேக்கேஜ் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னதுமே உடனே எனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சாங்க. அந்த தேசத்துக்கு போனேன். இப்போ 3 வருஷமாக கத்தாரில் இருந்துகிட்டு இருக்கேன், சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக. இப்போ 2022 வேர்ல்ட் கப் ஃபுட்பால் வரப்போகுது. அந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப்போட பிக்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ் டர்ஃபோட டிசைன் ஆப்ரேஷன் அந்த மேனேஜ்மெண்ட் செக்ஷனில் நான் மேனேஜராக இருக்கிறேன். நான் கன்சல்டன்சி லெவலில், கான்ட்ராக்டர்ஸ் லெவல்லையும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அந்த பெரிய கிருபையை கொடுத்தார். அதற்கிடையில் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கேன், 2 ஆராதனைக்கு இங்கே வந்திருக்கேன் நான். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்றைய நாளில் இங்கே வரும்படி கர்த்தர் பெரிய கிருபை செஞ்சார். பாஸ்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், வழிகள் திறக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் எப்போ இந்த மெசேஜ், சண்டே மெசேஜ் யூடியூப்பில் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இன்பிட்வீன் லன்ச் டைம் வரதுக்குள்ளே அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி அவ்வளோ ஆர்வமாக நோட்ஸ் எடுத்து ZF டிகின்னு செப்பரேட் நோட் புக் வச்சுருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டருடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே விசுவாசிப்பேன். பாஸ்டர் சில சென்டென்ஸ் சொல்லுவார், அந்த சென்டென்ஸை தனியாக போட்டு எழுதி வச்சுட்டே வருவேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தேவ மகிமைக்குள் வாழ்வதே லட்சியமாக இருக்க வேண்டும்னு ஒரு நாள் சொன்னேன், அதை எழுதி வச்சுருந்தேன். அந்த மாதிரி அந்த வேர்டு பாஸ்டர் வாயிலிருந்து வர ஒவ்வொரு ஃப்ரேசஸும் அப்படியே எழுதி வச்சு நான் அதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி கொள்ளும்படியாக கர்த்தர் இதன் மூலமாக எனக்கு வழிகளை திறந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றிகளை சொல்ல. இந்த நாட்டில் பாஸ்டரோட ஆண்டவர் கனெக்ட் பண்ணது இட்ஸ் அ டிவைன் கனெக்ஷன். நான் கட்டாயமாக 100க்கு 1000 மடங்கு என்னால் அறிக்கையிட்டு சொல்ல முடியும். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினாலே சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு குழந்தை பிறந்ததாக மரியாள் சந்தோஷப்பட்டார். ஆனாலும் கன்னி வயிற்றில் பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை மரியாள் ரொம்ப பாராட்டி வளர்த்திருப்பார். மதர் மேரி, when you are carrying the child,
Do you know you are carrying the creator of the universe? மரியாளே, அந்த சிறு பாலகனை தூக்கி சுமக்கின்ற வேளையில் உலகத்தையெல்லாம் படைத்த ஒளி உண்டாக கடவுது என்று சொன்ன அந்த தேவனையே நீங்கள் சுமக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? யூ டெலிவர்ட் த பேபி, ஹீ இஸ் கோயிங் டு டெலிவர் யூ. நீங்கள் இந்த குழந்தையை பெற்றெடுத்தீர்கள், அந்த குழந்தை உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய போகிறது. மதர் மிரியம், when you are kissing the child on the cheek of God himself, அந்த குழந்தையை எடுத்து நீங்கள் முத்தமிடும் பொழுது தேவனையே முத்தமிடுகிறீர்கள். இந்த குழந்தை வெளியிழந்தோருக்கு ஒளியாக வழிகாட்டுவார் என்பது உங்களுக்கு தெரியுமா? பேச்சு திறன் இல்லாதவர்களுக்கு, ஊமைகளுக்கு அவர் வாயை திறந்து, கட்டுகளை திறந்து பேச செய்ய போகிறார் தெரியுமா? காது கேளாதவர்களுக்கு காது கொடுக்க போகிறார் தெரியுமா? மரித்தோரையும் உயிரோடெழச் செய்ய போகிறார் தெரியுமா? உன்னை ஒரு பட்டயம் உருவி போடும் என்று குழந்தை டெடிகேஷன் டைமில் சொல்லப்பட்டது. அது ஒரு பயங்கரமான வார்த்தை. பட்டயம் ஒருவரை உருவி போடுகிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது அந்த பட்டயம் மரியாளுடைய உருவி சென்றது. இயேசு கிறிஸ்து என்று பிறந்தார் என்பதை குறித்த ரிசர்ச் செய்திருக்கிறார்கள். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிசம்பர் 25th? மேரி, கேப்ரியல் தூதன் வந்து மரியாளினிடத்தில் கிருபை பெற்றவளே வாழ்க, தேவனுடைய பலன் உன்மேல் நிழலிடும் என்று சொன்ன நாள் டிசம்பர் 25 5 BC. அதிலிருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் பார்ன் 29th of September 4 BC according to scholarly research of rabbis. ரபிக்களுடைய ஆராய்ச்சியின்படி செப்டம்பர் 29 கிமு 4ஆம் ஆண்டிலே அவர் பிறந்தார். உலகத்தில் 12,294 நாட்கள் அவர் வாழ்ந்தார். 26 AD கிபி 26ஆம் ஆண்டு 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை யோவான் திருமுழுக்கினரினால் ஞானஸ்நானத்தை இயேசு கிறிஸ்து பெற்றார். ஞானஸ்நானம் பெற்ற பின்பு 1335 நாட்கள் இந்த உலகத்தில் 3.5 ஆண்டுகள் அப்ராக்சிமேட்லி ஊழியம் செய்துவிட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கிபி 30ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு பவனியாய் சென்று கடைசி தடவை தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வருகிறார் என்று நமக்கு போதனை கொடுக்கப்பட்டது. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது பாவிகளை ரட்சிக்க வந்தது உண்மைதான். அது நம்ம செத்ததுக்கு பிறகு நடக்க போகிறது. நான் எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்ட சமயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ ரட்சிப்படைந்த நாளிலிருந்து பரலோகம் உனக்கு சொந்தம். பரலோக வாழ்க்கையை அந்த முதல் நாளிலிருந்தே அனுபவிக்கலாம் என்று சொன்னார். The day you are born again as a spiritual being, the old things all passed away. Old priorities passed away. Everything has become new. எல்லாம் புதிதாயிற்று அப்படின்னு சொன்னார். 16 வயதாக இருக்கும் பொழுது நான் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தேன். இப்போது எத்தனையோ வருடங்கள், ஹாஃப் அ செஞ்சுரிக்கு மேலே போயிடுச்சு. அன்னையிலிருந்து எந்த பிரசங்கத்திலையும் எனக்கு செத்த பிறகு பரலோகம் போவதற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயான்னு யாரும் கேட்டால் கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும். பைபிளில் சொல்லியிருக்கிற எம்ஃபசிஸ், இந்த வாழ்க்கையை குறித்த முக்கியத்துவம் நமக்குள் பிரசங்கிக்கப்படவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தில் வந்தது நீங்களெல்லாம் செத்த பிறகு உங்களை பரலோகத்தில் எடுத்து செல்வதற்கு அல்ல, பூலோகத்திலேயே பரலோகத்தை அனுபவிப்பதற்கு.
பூலோகத்திலே பரலோகத்தை அனுபவிப்பது என்று சொன்னால் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே பூலோகத்திலும் அடிக்கடி இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் வருகிறது. சில சமயத்தில் நான் ஆசிரியராக இருக்கும் பொழுது நோட்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ணுவோம், மாணவர்கள் அதை எழுதுவார். அதை போல இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு சொன்னார். 2017 நாம் வாழப்போகிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தினாலே என்னெல்லாம் சாதித்தார்கள், என்னெல்லாம் சாதிக்கலாம் என்ற பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஹீப்ரூஸ் சாப்டர் 11 அந்த அதிகாரத்தில் விசுவாசத்தினால் எதை சாதிக்கலாம் என்றது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. குறைந்தது விசுவாசத்தினால் 14 காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும். விசுவாசம் என்றால் என்ன என்று முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. Faith is substance of things hoped for and the evidence of things not seen. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை கரெக்ட் மொழிபெயர்ப்பில் சொன்னால் மீனிங் கரெக்டாக விளங்கும். விசுவாசம் என்பது நாம் நினைத்தது கிடைக்கும் என்று நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் தற்காலத்தில் காணப்படாதவைகள் கிடைக்கும் என்ற நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசத்தினால மக்கள் என்னெல்லாம் செய்தாங்க? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இந்த வசனத்தை எந்த இடத்துல சேர்க்கணும்னு சொன்னால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிட்டு அவர்களுக்கு நிகழ்ந்த இந்த காரியங்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு நமக்கு எச்சரிக்கையாய் அமைந்திருக்கின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு. இப்போ நம்ம என்ன காலத்தில் வாழ்கிறோம்? இறுதி காலம். எங்கள் தாத்தா இறுதி காலம் இல்லை, எங்கள் அப்பா கூட இறுதி காலம் இல்லை. நம்ம வாழ்கிற காலம் இறுதி காலம். ஆகவே இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை ஆலோசனையாய் அறிவுரையாய் எழுதப்பட்டன. அதனால் விசுவாசத்தினால என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அதிகாரம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ரொம்ப பிடித்த அதிகாரம். முதல்ல விசுவாசமானது faith has got creative power. விசுவாசத்தினாலே படைக்கும் ஆற்றல் விசுவாசத்திற்கு உண்டு. Faith is a substance. The word substance is composed of 2 words. Substance. Substance அப்படின்னு சொன்னால் சாலிட் ஃபவுண்டேஷன் அண்டர்நீத். விசுவாசத்தில் இது கிடைக்கும். அதுக்கப்புறம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை யார் எழுதியது என்ற கேள்வி ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அவர் சொன்னார், எபிரேயருக்கு எழுதின நிருபம் பரலோகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது ஆபிரகாமினாலே டிக்டேட் பண்ணப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம். The book of Hebrews is dictated by Abraham to Apostle Paul when he visited heaven by the Holy Spirit. It was dictated, Abraham dictated. அதனால தான் இறையியலிலே ஹெப்ரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது. அதை பவுல் எழுதலை அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைக்கு அது கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலாவது இவைகளெல்லாம் நமக்கு உதாரணங்களாக மாதிரிகளாக எழுதப்பட்டிருக்கு. இது ஹோம்ஒர்க் நானும் செய்ய போகிறேன். விசுவாசத்தினாலே விக்டர் ஞானராஜ் என்ன செய்தான்? கிறிஸ்மஸுக்கு சூட் போட்டான், ஆலயத்திற்கு தசம்பாகம் போட்டான், கோயிலுக்கு ஒழுங்காக போனான். இதுக்கெல்லாம் விசுவாசம் வேணுமா? விசுவாசம் இல்லாமலே எத்தனையோ பேர் வந்துட்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் முதல்ல என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் விசுவாசத்தினாலே உங்கள் பேர் எழுதிக்கங்க. நீங்கள் என்ன செய்தீங்கன்னு எழுதி பாருங்கள். விசுவாசத்தினாலே நான் வேலைக்கு போனேன், ப்ரொமோஷன் கிடைத்தது,
அப்படின்னு தான் லிஸ்ட்டு போட்டிருப்போம்ல. விசுவாசத்தினால என்னத்தை சாதிச்சிங்க? ஆனால் இந்த அதிகாரம் என்ன சொல்லுது? இந்த வசனம் கொரிந்தியருக்கு எழுதின வசனத்தில் என்ன சொல்லுது? இது நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டது. நமக்கு தெரியாது விசுவாசத்தினால என்னெல்லாம். முதல்ல கிரியேட்டிவ் பவர். விசுவாசத்தினால உண்டாக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. இப்போ என்னுடைய மினிஸ்ட்ரியில் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை படித்ததுக்கு அப்புறம் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் ஜெபித்து ஆமேன் சொல்லுவதற்கு முன்பாகவே அந்த பதில் வருகிறது. அமெரிக்காவில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டம், மருத்துவர் கைவிட்டார், நிறைய டாலர்ஸ் செலவழிச்சிட்டேன், சோமே கிடைக்கல, பாஸ்டர் வலி தாங்க முடியல, ஜெர்மனு, நோ ப்ராப்ளம், பெயின் வில் பி கோயிங். I gave the pain 5 seconds. You can speak to the pain. பைபிளை நீங்கள் கதை புஸ்தகம் மாதிரி படிக்கக்கூடாது. மதுரையில் பஸ் ஸ்டாண்டில் டைம் பாஸ்னு ஒருத்தன் அப்படி வந்துட்டு இருந்தான். ஏன்னா டைம் பாஸ்னால் என்னது அப்படின்னா, என்ன சார் என்னப்பா டைம் பாஸ் எவ்வளவு அப்படின்னேன். அவன் டைம் பாஸ்னால் நீங்கள் பஸ்ஸில் 2 மணி நேரம் போவீங்க, உங்களுக்கு டைம் போகாது, அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பழைய புத்தகங்கள் வச்சுருக்கேன், இது 50 பைசா கொடுத்து வாங்கினீங்கன்னா போகிற வழியிலேயே படிச்சுட்டு போகலாம், டைம் பாஸ் ஆகிரும். அதை மாதிரி பைபிள் ஆண்டவர் உனக்கு டைம் பாஸ்க்காக கொடுத்துருக்கார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ பைபிள் படிக்கலாம், உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது அப்படின். என்ன பைபிள் படிக்கலாம்? கலாத்தியர்கள் நான் ஏன் படிக்கணும்? நான் கலாத்தியர் எல்லாம் என்னை போய் படிக்க சொல்கிறாங்க. சரி சாப்பாடு போகணும், அதனால் தலை மாற்றி பைபிளை வச்சுட்டு படிக்க மாதிரி உதட்ட ஆட்டி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய வசனம். The first love letter of God to mankind is the word of God. So I take the word of God literally. Hebrews chapter 11 verse 3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை. நீங்கள் ஒரு சேலை நெய்கிற இடத்துக்கு போகிறீங்க, அங்கே நூல் இருக்குது, அது காணப்படுகிறது. இங்கே சேலை தயாரித்து வைக்கிறாங்க, அது தோன்றப்படுகிறது. காணப்படுகிறவைகள் அந்த சேலையெல்லாம், கண்ணால் காண்கிற சேலையெல்லாம் தோன்றப்படுகிற பக்கத்தில் வச்சுருக்க நூல் அதனால் செய்யப்படுது. ஆனால் விசுவாசம் டசன்ட் ரிக்வயர் எ ரா மெட்டீரியல் டு கிரியேட் வாட் யூ வாண்ட். விசுவாசம் என்பது அதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு எறும்பு வேணும் அப்படின்னா, மருத்துவர்களுக்கு ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அதில் சரி பண்ணணுன்னா என்ன செய்வாங்க? மெட்டல் பிளேட் ஸ்க்ரூ நட்டு போடுவாங்க, அப்படி தானே? அப்போது அதுக்கு ஒரு மெட்டல் பிளேட் ஸ்க்ரூ நட் வேணும். ஆனால் 2017 ஸ்க்ரூ நட்டு போட்டு மருத்துவர்கள் செய்ததை அந்த ஸ்க்ரூ நட்டு மறைஞ்சி அவர்களுக்கு முதல்ல ஆக்சிடெண்ட்டுக்கு முந்தி எப்படி எலும்பு இருந்ததோ அந்த எலும்பாக மாற்ற முடியும். 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள், எபிரேயத்தில் சமயம், சமயம் மீன்ஸ் ஹெவன்ஸ், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அவர் வார்த்தை பேசினார், அது உண்டாயிடுச்சு. சரியா? அவர் கழுதையை தமது சாயலில் படைக்கலை, யானையை படைக்கலை, மனிதனை அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தார். மீன்ஸ் he has got exactly the same power in his world. அவருக்கு உலகம் முழுதும் வல்லமை இருக்குது, நமக்கு நம்ம உலகத்தில் வல்லமை கொடுத்துருக்காரு. faith can cancel natural laws. 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணுறது நம்முடைய சாட்சி நிமித்தமாக தான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இப்போ பிரியமானவனில் பல கேட்டகரி இருக்குது. அவர் எப்படிங்க உங்கள் ஃப்ரெண்டா? பிரியமானவர். அவர் எப்படிங்க? ரொம்ப பிரியமானவர். அவர் என் உயிர்.
கிரேட் இருக்கா? அதை மாதிரி ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன்னா அவனுக்கு உயிராயிட்டு. ஏன் உயிரானார்? நம்ம ஆண்டவர்கிட்ட கன்வென்ஷன்னா ரொம்ப பக்தியாக இன்றைக்கி ஜோம் பண்ணி பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு, கர்த்தாவே இனி இந்த நியூ இயர் ரெசல்யூஷனில் நான் நல்லா இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறந்துடுவோம் 2ஆம் தேதி. ஆனால் ஏனோக்கு 300 வருடம் அவன் போட்ட ரெசல்யூஷனை எத்தனை வருடம் ஃபாலோ பண்ணால்? 300 வருடம், 300 years he followed. அடுத்தது கேன்சலேஷன் ஆஃப் நேச்சுரல் லா. டெத் இஸ் எ நேச்சுரல் லா. ஏன்னா டெத்தை கேன்சல் பண்ணானா நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். அதனால தான் அங்கே எழுதி வச்சுருக்கு. ஏனோக்கு மாத்திரம் இது பண்ணால் நம்ம டெத்தை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா இதை இங்கே எழுதி வைக்கக்கூடாது. இங்கே எழுதி வச்சா எதுக்கு சொல்லியிருக்கு? அது நமக்கு உதாரணமாக எழுதி வச்சு. அடுத்த வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போ அவன் தேவனிடத்தில் பிரியமாக இருந்தான். அந்த பிரியம்தான் அவனை மரணத்தின் மேலே மேற்கொள்ள கிருபை செய்தது. அதே மாதிரி நம்மளுக்கும் தேவனை பிரியப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? நமக்கும் விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தினால் we can please God. Shaping unknown future. நான் ஒரு புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா, இருப்பதை மாற்று, வருவதை உருவாக்கு. நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோமோ அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். என்ன சூழ்நிலை வேணுமோ அதை உருவாக்க முடியும். அந்த ஆற்றல் நமக்கு இருக்குது. அதுக்கு வசனம் Hebrews 11:8-10. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அஸ்திபாரம் போட்டது யாரு? தேவன். அது என்னது? ஒரு நகரம். அது என்ன நகரம்? பரலோகம். அதுக்காக அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் காலத்தில் பைபிள் கிடையாது. ஆபிரகாம் காலத்தில் சியோன் விசுவாச தேவாலயம் கிடையாது, பிரசங்கி கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது. அப்போ அவனுக்கு எப்படி தெரியும்? அஸ்திபாரம் போடுறாரு, கட்டடம் கட்டுறாரு. யார்? தேவன். இவன் பார்த்தானா? பார்க்கல. தேர் வாஸ் அ ரெவலேஷன் பாரு. அவங்க அப்பா சிலைகள்லாம் செய்து விற்கிற வேலை. அப்போ அவன் சொன்னான், இதெல்லாம் பேசாதப்பா, இதை ஏன் வச்சு விற்றுட்டு இருக்க அப்படின்னா. அவன் ஒரு நாள் சொன்னான், இதெல்லாம் பேசாது, என்கிட்ட எது பேசுதோ அது என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் சொல்லும் இடத்துக்கு புறப்பட்டு போ. எங்கே போன்னு சொல்லலை, புறப்பட்டு போ. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. புறப்பட்டு போன்னு சொன்னார், நான் நம்புகிறேன், அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். தென் faith is seeing unseen things. 11th chapter 11 and 12. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்க முடியும், இருக்கிறதை இல்லாததை போல் கேன்சல் பண்ண முடியும். எத்தனையோ பேருக்கு கட்டிகள் வந்துருக்கு. இந்த கட்டி எனக்கு வந்துடுது கட்டி. ஐ ஜஸ்ட் was speaking to the boil. disappear. அதில் சொன்னாங்க, இதில் ஆணி வேர் இருக்குது, அந்த ஆணி வேர் போகணும், அப்போ தான் இது பண்ணணும், அப்போ தான் வலி போகும், எவ்வளோ சொன்னாங்க. இந்த ஆணி வேரெலாம் பிதிக்கி எடுக்கணும், அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன், நைட்டில் சொல்லிட்டேன், ஏய் கட்டி, நான் தூங்கிட்டு இருக்கும்போது சத்தம் கிட்டம் போடாமல் உடஞ்சி இன்னும் ஆணி வேரோ சல்லி வேரோ என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வெளியே வாட்டோம் அப்படின்னு. ராத்திரி 1 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அது உடஞ்சிருக்கு தெரியாமல். நீங்கள் கட்டியோடு பேசலாம், வலியோடு பேசலாம், உங்களுக்கு இருக்க வலியோடு பேசலாம், மற்றவங்களுக்கு இருக்க வலியோடு பேசலாம். இயேசுவின் நாமத்தில் வலியே
உனக்கு வழி காட்டுறேன். இடுப்புலையா உட்காந்துருக்க, சியாட்டிக் நர்வ் இழுத்துக்கிட்டு இருக்கு, அந்த நர்வை ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறேன். வலி பாதத்து வழியை இறங்கி அதண்ட பாதாளத்துக்கு போ, வலி உடனே போ. அதுக்கு தெரியாது அதண்ட பாதாளம் எதுன்னு, போயிட்டே இருக்கும். அந்த அம்மாட்ட கேட்டா எப்படிமா இருக்கு? பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கு? பிரைஸ் தி லார்ட். என்ன பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க? வலி போயிடுச்சு அப்படின்னு. பாஸ்டர்கிட்ட ஒரு தடவை ஜெபம் பண்ண போவாங்க. ஜெபம் பண்ணி முடித்தோடனே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தொடர்ந்து ஜெபம் பண்ணால் அதே வலி நாளைக்கு இருக்கணும், நாளைக்கு நான் ஜெபம் பண்ணோம், தொடர்ந்து ஜெபம் பண்ண. யோ இப்போவுமே நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முந்தையே வலி வந்துருச்சு, வேறு யார்ட்டையா போய் தொடர்ந்து ஜெபம் பண்ண சொல்லி நான் ஒரு தடவை தான் ஜெபம் பண்ணுவேன். ஜீசஸ் யாருக்காவது 2 தடவை ஜெபம் பண்ணார், ஜெபம் பண்ணியிருக்காரு. கண்ணு தெரியாது அவனுக்கு, ஜெபம் பண்ணிடணுன்னு எப்படி பார்க்குற அப்படின்னாரு. மனுஷங்கள்லாம் மரம் மாதிரி பார்க்குற அப்படின்னு. மனுஷங்களெல்லாம் மரம் மாதிரி தான் நீ ட்ரீட் பண்ணியிருக்க, அதனால தான் மனுஷனை மரம் மாதிரி பார்க்குற. பரவாயில்ல, நான் அதையும் சோகப்படுத்தேன். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் கொஞ்சம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆப்தல்மிஸ்டாக அவன் கண்ணை சரியாக தர. இப்போ பார்க்குறேன் மனுஷால மாதிரி பார்க்குறேன். இனி மனுஷால மரம் மாதிரி பார்த்து திட்டாதடா, போ மனுஷால மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். ஷியூரிட்டி ஆஃப் திங்ஸ் டு கம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 20 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் 2 ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஹீப்ரூஸ் பார்த்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்தாங்க, நிறைய காரியம் செய்திருக்காங்க, சாதனைகள் செய்திருக்காங்க. அந்த சாதனைகள் செய்ததில் 6 பேர் பேரை போட்டிருக்க 32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பாராக் கிதியோனுக்கு முந்தி வந்தவன். கிதியோனை போட்டுட்டு பாராக் போட்டிருக்கு. எப்படி போடணும்? chronologically speaking, Barak should come first, Gideon should come next, Simson should come next, Jephthah should come first. எப்தா பேரை போட்டு அதுக்கப்புறம் சிம்சோன் போடணும். ஏன் இப்படி மாற்றி போட்டிருக்கான் அப்போஸ்தலன் பவுல்? குரோனாலஜிக்கலாக போடுவோமே, இது போட்டோகிராஃப் இல்லையே அப்படின்னு கேட்டேன். உடனே ஆவியானவர் சொன்னார், அவர்களுடைய விசுவாசம் எவ்வளவு லெவலில் இருந்துன்னு அந்த லெவலில் அவங்க பேரை போட்டிருக்கே தவிர எவன் முந்தி இருந்தான் எவன் பிந்தி இருந்தான் அப்படின்னு போடலை. அதனால் இங்கே கிதியோன், பாராக்கு தான் முதல்ல இருந்தான், கிதியோன் அப்போ தான் இருந்தான். ஆனால் கம்பேர்ட் டு கிதியோனும் பாராக்கும் பார்க்கும்போது கிதியோன் ஃபெய்த் பாராக் ஃபெய்த்தை விட அதிகம். அதே மாதிரி சிம்சோன் ஃபெய்த் எப்தா ஃபெய்த்தை விட அதிகம். அதனால் அப்படி மாற்றி போட்டு நம்ம ஃபெய்த்தை பார்க்க முடியும். அங்கே இயேசு கிறிஸ்து பீட்டர் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து கூரையை பிரித்து ஒரு திமிர்வாதக்காரனை இறக்கி விடுறாங்க. அந்த பகுதியில் என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. விசுவாசம் ஆப்ஸ்ட்ராக்டா கான்க்ரீட்டா? பார்க்க முடிஞ்சதா பார்க்க முடியாதா? முடிஞ்சது. பார்க்க முடிஞ்சது. இந்த பேசேஜை படித்தோன்னு சொன்னேன், விசுவாசத்தை கண்டுன்னு எழுதி வச்சுருக்கீங்கள, நானும் விசுவாசத்தை பார்க்கணும். பாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும்னு எதுக்கு சொல்லியிருக்கு? நம்ம என்ன கேட்குறோம்? ஒன்றே ஒன்று கேட்போம் மறக்காமல், காசு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், அதுன்னா கேட்போம். மற்றதெல்லாம் அது நம்ம பார்த்துக்க வேண்டியதான்பா. இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே. அன்பாளர்களே, யூ ட்ரஸ்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் 2017. The Lord told me 2017 உனக்கு அது அற்புதத்தின் ஆண்டு. அதுதான் சொல்லியிருக்கு. கர்த்தர் நல்லவர் என்று படித்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லியிருக்கு? டேஸ்ட் அண்ட் சீ.
ருசித்து பார்க்கணும். நான் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா டக் 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 டக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தின்னுருவேன். என் ஒய்ஃபு ஒவ்வொரு மாலிக்யூலாக ருசித்து சாப்பிடுவான். நான் வந்து மாம்பழத்தை அப்படி ருசித்து சாப்பிடுவேன். அப்போ மாம்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் போயிடும். அது போய் சுகர் ஒரு பக்கத்தில் ஏறிட்டு இருக்கோம். அந்த கான்சியஸில் ருசித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். அப்போ தான் நினச்சிக்குவேன், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள்னா இந்த மாம்பழத்தை ருசிக்க மாதிரி அவர் செய்கிற நன்மைகளெல்லாம் ருசித்து பார்க்கணும். நம்ம என்னதோடு நிறுத்தினோம், கர்த்தர் நல்லவர் என்று படித்து பார். ஆண்டவர்கிட்ட பைபிளை பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பைபிள் இஸ் அ மெனு புக் ஆஃப் மிரக்கிள்ஸ் that you can order for yourself. அற்புதங்களின் புத்தகம், ரெசிபி, அற்புதங்களுடைய ரெசிபி. நீ போயிட்டு அதை ஆர்டர் பண்ணனா உனக்கு கிடைக்கும். அலங்கார வாசலை அலங்கோலப்படுத்தி கொண்டிருந்த பிறவி முடவன் அவனை பார்த்து, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, காசு இல்லாமலாம் கோயிலுக்கு வந்த, காணிக்க போட மாட்டியா அப்படின்னு இவன் யோசிக்கிறான். பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்காதுங்க. ஆனால் அவர் அதை விட பெருசாக வச்சுருக்கார். எனக்கு வெள்ளியும் பொண்ணும் எடுத்துகிட்டு வரலப்பா, ஏன்னா எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுருக்கிறது இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் நீ எழுந்து நட. சில பிச்சைக்காரன்லாம் நாளைக்கு எழுந்து நடந்தால் எவன் எனக்கு காசு தருவான், இப்படி காலம் இருந்தால் தான் பிச்சை எடுக்க முடியும் அப்படி இல்லை. ஆனால் அப்போ இல்லை, அவன் எழுந்து குதித்து நடந்து ஓடி. அந்த வசனத்தை நான் பாராம படிக்கணும்னு நினச்சேன், இது வரைக்கும் படிக்க முடியல. ஏன்னா மாற்றி மாற்றிருக்கு, எதை முதல்ல செய்தான் எதை ரெண்டாவது செய்தான். அப்புறம் டிக்டேட் பண்ணிகிட்டு இருக்கார் பவுலுக்கு, எப்பா இது வரைக்குமே 32 வசனம் எழுதியாச்சு, இன்னும் சொல்லிகிட்டே போனால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஆதி ஆகமத்தோட பெருசாயிரும்பா. அதனால் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமென்றால் டைம் போதாது. இப்போ நான் சொல்லணும்னாலும் எனக்கும் டைம் போதாது. அரசுகளை அவர்கள் வென்றார்கள், நீதியை நடப்பித்தார்கள். தே கண்டக்டட் ரைச்சியஸ்னஸ், நீதியை நடப்பித்தார்கள். நீதியை நடப்பிக்கிறதுனா என்னது? அநீதியை எதையும் செய்யாமல் இருப்பது. இந்த உலகத்தில் தவறுங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. எ ராங் இஸ் ராங் வென் யூ ஆர் காட் at the committing of the wrong. As long as nobody has discovered you, a wrong is right. தவறு என்பது, தவறு செய்யும் பொழுது ஒருவன் உன்னை பிடித்தான் என்றால் அது தவறு. ஆனால் நீ யாருமே பிடிக்காமல் தவறு செய்து கொண்டே இருந்தால் அது தவறு அல்ல. இதுதான் உலகத்து டெஃபினிஷன் ராங் பற்றி. ஆனால் அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள் என்று போட்டிருக்கு. சங்கீத புத்தகம் 15ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நீதியை நடப்பித்து நம்ம லைஃப்பில் நீதியை நடப்பிக்கணும். பாருங்கள், பெனி பிரசாத் வந்து இங்கே மீட்டிங் நடத்தினார். He traveled 257 countries in 6 years, 6 months, 22 days, having 14 passports. He preached in every country. சும்மா சுற்றி பார்க்க போல. கர்த்தருக்குள் அன்பார்களே, அதுதான் நீதியை நடப்பித்தல். நம்மெல்லாம் நீதியை நடக்க மாட்டோம், நீதி தான் நம்மளை நடத்தும். நம்ம மனம் போல் அதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான்ப்பா, இது என்ன இந்த உலகத்தில் புதுசாக, நம்ம நாடு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். பைபிளில் 6000 ப்ராமிசஸ் ஆர் தேர். 6000 வாக்கு தத்தங்கள் இருக்குது. இந்த 6000 வாக்கு தத்தங்களை எத்தனை வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றிருக்கிறோம்? உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா 2 கொரிந்தியர் 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள்.
நீங்கள் வச்சுருக்கிறது ஹெட்மாஸ்டர் போஸ்ட், அது காணப்படுறது, அது அநித்தியமானது. காணப்படாதது பரலோகத்தின் போஸ்ட், அது நித்தியமானது. காணப்படுகிறது எல்லாமே கடந்து போகக்கூடாது. காணப்படுகிற வங்கி பேலன்ஸ் கடந்து போயிடும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நாம் செலவழிக்கும் போது விசுவாசத்தில் வீரர்களாக மாற முடியும். நான் சொல்கிறேன், இந்த 2017 பற்றி நிறைய தடவை சர்வீஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். எப்படி சொல்கிறேன்? கெஸ் ஒர்க் அடிக்கலை, கதை அடிக்கலை. ஆண்டவர் எனக்கு ஸ்க்ரீனில் திரையில் போட்டு காட்டின மாதிரி போட்டு காட்டுவார். நான் சொல்கிறேன், ரெக்கார்டிங்கில் இருக்கிற 2 இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், தி லார்ட் வாஸ் ஷோயிங் மீ, கிவிங் மீ அ பிக்சர். அவங்க வீடியோ எடுக்கும்போது மை பாடி வாஸ் ப்ளூ. Man has got 3 personalities: body, soul and spirit. The color of spirit is transparent blue. So the camera will register transparent blue. The camera shoot பண்றவங்க they will see angels here. 2017 நடக்க போற சொல்றேன். ஆண்டவர் எனக்கு காட்டினதை சொல்றேன். ஆண்டவர் காட்டினது, தெளிவுபடுத்தினது, உறுதிப்படுத்தினது, அதை சொல்கிறேன். ஏஞ்சல்ஸ் ஆர் கம்மிங் டவுன் டு ஹெல்ப். என்ன வேணாலும் அந்த ஏஞ்சல்ஸை பற்றி பைபிள் எவ்வளோ இருக்குது. உதாரணமாக, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, நம்ம காணப்படுறது தான் பார்த்துருக்கான். பாரு, இந்த கட்டி வந்திருக்கா, கை வலிக்குதா, இதுதான் பார்க்குறேன். இது வலிச்சாலும் வலிக்கட்டும், காணப்படுகிறது அவன் பார்க்கணும். ஆபிரகாம் எடுத்துக்கங்க. தேவன் சொன்னார் 75 வயசில் யூ வில் ஹேவ் எ சைல்ட். அவன் சொன்னான், சாரா இது என்ன வருஷம்? இந்த வருஷமா? அடுத்த வருஷம் இதே நேரத்தில் நீ ஒரு குழந்தையை தூக்கி வச்சிருப்ப சொன்னானே. யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னான். அவளும் ஆமாம் நான் தூக்கி வச்சிருப்பேன் அப்படின்னு 2 பேரும் பிலீவ் பண்ணாங்க. அடுத்த வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு? ஒன்றுமே இல்லையே, குழந்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீயும் நானும் தான் இருக்கோம், பரவாயில்ல. அடுத்த வருஷம் ஆச்சு. 5ஆவது ஆண்டு திட்டம் முடிந்தது. 5 ஆண்டு திட்டம் முடிந்தது. 10 ஆண்டு திட்டம் முடிந்தது. 20 ஆண்டு திட்டம் முடிஞ்சது. பேசுனது ஆண்டவரா பிசாசா? நம்ம என்ன சொல்லியிருப்பான்? நம்ம முதல் வருஷத்திலே சொல்லிடுவோம். அவன் சரீரத்தை குறித்து எண்ணாதிருந்தான். ஆண்டவர் சொன்னார் 25 வருஷமானாலும் நடக்கும். என்னை சோமாக்குவேன்னு சொன்னார். இந்த சோமாகலை அப்படின்னா கூட நான் சோமாயிடுச்சின்னு சொல்லியிருக்கேன். ஏன்? அவர் சொன்னது மாறமாட்டேன். when you pray for a thing, believe that you received it, then you will have it. இப்போ பாருங்களேன், ஹோட்டலுக்கு போகிறீங்க, குலாப் ஜாமுன் ஆர்டர் பண்ணுறீங்க. குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு முந்தையே சாப்பிட்டாச்சுன்னு யோசித்துக்குங்க, அப்புறம் குலாப் ஜாமுன் வரும்னா இது என்னடா பைத்தியகாரத்தனமாக இருக்கு என்ன? அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அதுதான் விசுவாசம். பெற்றுக்கொண்டோம் என்று நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து பெற்றுக்கொண்ட மாதிரியே நடந்துக்குவேன். ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுக்கணும், ஆனால் பாருங்கள் இந்த ஒத்த தலைவலி ரொம்ப தொந்தரவு கொடுக்குது, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா போயிடும்னு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் பிரசங்கம் தானே பண்ண போகிறீங்க. மைக்ரேன் இருக்கா? மைக்ரேனை உங்களால் விரட்ட தெரியாதா? நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இப்போவுமே ஜெபம் பண்ணுங்க. அவர் இல்லை பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரங்களை சுமந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கல, பைபிளை கோட் பண்ணுறாரு. நான் சொன்னேன், ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் ஃபெய்த், நாட் மை ஃபெய்த். உடனே அவர் இயேசு நாமத்தில் ஒத்த தலைவலியே போயிடுச்சா பாஸ்டர்? போயிடுச்சு. பவுல் எந்த ஊருக்கும் அவர் பாடியில் சில வேளை போவார், சில வேளை ஸ்பிரிட் எடுத்து போன்னு அனுப்பிடுவார். அதே மாதிரி தானா இந்த 2017 ராத்திரியும் ஊழியம் செய்ய போகிறோம். இவ்வளவு நாளும் ஹெவனை பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வராங்க, ஒரு டோர் இருக்குது, அது வழியாக கூப்பிட்டு போனால் தே சி ஹெவன். 50 people have seen heaven. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இது ஹெவனை பார்த்து நான் தான் எத்தனை பேராக போய் பார்த்தாச்சு,
இப்போ நான் அங்கேருந்து அங்கே போனோடனே ஐ மஸ்ட் பி இன் ரஷ்யா. என்னை ஆண்டவர் வந்து ஸ்பிரிட்டில் ஈஜிப்டுக்கு கூப்பிட்டு போனார். ஈஜிப்டில் கூப்பிட்டு போய் அங்கே இறங்கின இடம், பார்த்த இடம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அங்கே ஒருத்தன் சொன்னால் ஒரு பெரிய மியூசியம் இருக்குது மிலிட்ரிக்காரவன். அது என்ன லாங்குவேஜ் தெரில. நான் அங்கே பேசினேன், முடித்த பிறகு அந்த லாங்குவேஜ் தெரில. ஆனால் சரளமாக பிரசங்கமான. அதுக்கப்புறம் அவன் சொன்னால் மியூசியத்துக்கு கூப்பிட்டு போனான். இல்லைப்பா, இந்த வயசில் போய் மியூசியம்லாம் பார்க்குறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. இல்லை சார், யூ மஸ்ட் கம் அப்படின்னா. சரி போகலாம். அங்கே போனோடனே ஒரு ஒரு கூடையை காட்டி இது தான் கூப்பிட்டு வந்தேன். இந்த கூடையை பார்க்கவா? சே ஐ வேஸ்டட் மை டைம்னு. இந்த கூடையில் தான் மோசேஸ் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போட்டு தண்ணியில் அனுப்புனாங்க அப்படின்னு. எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இங்கே தான் இருக்கிறார், கூட்டத்துக்கு வந்திருக்கார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மியூசியம் இருக்கா, அந்த கூடை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் நெட்டில் தேடி தேடி பார்த்துட்டு, இருக்குது பாஸ்டர், அந்த மியூசியமே இருக்குன்னார். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஏர் டிக்கெட் எடுக்காமல், விசா இல்லாமல் உங்களை பல கண்ட்ரீஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறார். ஆண்டவருடைய ஊழியத்தில் இறங்கணும்னா மூளையை கலத்தி அங்கே வச்சிடணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யணும். அவர் பேசணும் அப்படின்லாம் நான் கேட்கல, நான் தான் பேசினேன் அவர்கிட்ட. ஒரு வீடு பாதி கட்டி இருந்தது, அந்த வீட்டில் நான் உள்ளே போய், ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ண வந்திருக்கேன், நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட், எவன்ட்டையும் காசு கேட்க மாட்டேன். செலவன் பெருசாக கொண்டு கொடுத்தான்னா உங்கள்கிட்ட கேட்பேன், இதை வாங்கலாமா வேண்டாமா. நீங்கள் வேண்டான்னா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன், நீங்கள் வாங்குன்னா வாங்குவேன், எவ்வளோ தேவையாக இருந்தாலும். சொல்லுவீங்களா? எவனாவது காசு கொடுத்தா கொண்டா அப்படின்னு வாங்கிக்குவோம். அப்படி இல்லை. பிட்வீன் மணி அண்ட் காட் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் காட் அண்ட் புட் த மணி டவுன், தென் யூ ஆர் ப்ராஸ்பரஸ். ஆண்டவரை நம்பி பாருங்கள். அனிதா வந்திருக்கல, அனிதா ஃபோன் பண்ணா, பாஸ்டர் நான் உங்கள் வீட்டுக்கு வரணும். எதுக்கு மாறணும்? ஜீசஸை பார்க்கணுமா? பார்க்குறேன். அவள் கேட்டா, பாஸ்டர் இன்றைக்கி வரட்டா? இன்றைக்கி வர வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி நான் வரல, அவளை பார்க்க மாட்டேன், நான் சொல்கிறேன், நான் அப்பாயின்மெண்ட் சொல்கிறேன், இன்றைக்கி வர சொல்லு அப்படின்னாரு. எத்தனை தடவை நீ கேட்டு வரேன்னு சொல்லி? 5 தடவை. 6வது தடவை சொன்னார், அனிட்டாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, டுடே ஐ வாண்ட் டு சீ ஹர் அப்படின்னாரு. என்ன பார்த்தா என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுமா? அன்றைக்கி அங்கிளுக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் மேலே ஃபோன் பண்ணேன். அங்கிள் சொன்னாங்க, இல்லைம்மா நான் மீட்டிங்கில் இருக்கேன், ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு, நானே கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எஸ்ஸப்பா நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. அங்கிள் சொன்னாங்க, ஒரு ஸ்டெப்பை எடுத்துகிட்டு இங்கே கேட் இருக்குது, நீ உள்ளே என்ட்ராய் வா அப்படின்னாங்க. இப்படி உள்ளே போக போக எனக்கு அனைட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அங்கிள் சொன்னாங்க, லைட்ஸ் நீ பார்ப்ப, கலர் லைட்ஸ் தெரியும் அப்படி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரீன் கலர் லைட் தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு டிம்மாக இருந்துச்சு, என்னங்க இசப்பா எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ரீன் கலர் வந்தது. க்ரீன் கலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ தெரிஞ்சிச்சு. நான் பார்க்க ஏசப்பா என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு நான் அவங்கள இப்படி தொட்டேன், இப்படி கை கொடுத்தோன்னே அவங்களும் கை குடிச்சிட்டு இப்படி உள்ளே என்ட்ரு பண்ணாப்புல இப்படி இழுத்துட்டு போனாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னா தெரியல, அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த சந்தோஷம் என்னால் மறக்கவே முடியல. எனக்கு அப்படியே நான் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அங்கிள் கேட்குறாங்க, என்ன 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 பார்க்குறேன்னு கேட்குறாங்க. என்னால் சொல்ல முடியல, ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு விழுந்து சிரிக்க, ஏமா சிரிக்க அப்படின்னு கேட்டால், லாஃபிங் கேஸாக இங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியிருந்து, இயேசு என்னை கட்டி முத்தம் கொடுத்தாரு, அதனால் சிரிக்கிறார். அவர் காட் டு லிவ் வித் ஜீசஸ் இஸ் a wonderful experience in 2017. You must live a faith life. மார்னிங்கில் ஜீசஸ் என்னை தட்டி எழுப்புவார், நான் எந்திரிக்க மாட்டேன், சும்மா அப்படின்வேன். அங்கே ஒரு பெரிய வாக்கிங் ஸ்டிக் இருக்கும், அதை தட்டி விடுவார், படார்னு விடும். அது எவ்வளோ சத்தம் கொடுக்கணுமோ அதை விட டபுள் சத்தம் கொடுக்கும். முடிச்சிடுவேன். அப்போ வந்து சரி சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசுகிறது டெய்லி இஸ் பாசிபிள். ஐ ஆம் டெல்லிங் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ். டு டாக் டு ஜீசஸ் இஸ் பாசிபிள் பை ஃபெய்த். இனி நம்ம வர்ஷிப் பண்ணும்போது our worship leaders will go to different countries and stand there. எப்படி அப்போ இங்கேயும் நிற்பாங்க அங்கேயும் எப்படி நிற்பாங்களா அப்படின்னா,
ஹெவனில் வந்து டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, மெட்டீரியல் இல்லை கண்ட்ரோல். டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் மூணில் யூ ஹாவ் கண்ட்ரோல் பை ஃபெய்த், விசுவாசத்தில். அதனால் இந்த 2017 ஆண்டவர் எனக்கு சொன்னது அது விசுவாசத்தின் ஆண்டு, கடைசி ஜூபிலி, லாஸ்ட் ஜூபிலி. அதுக்கு அடுத்த ஜூபிலி கிடையாது. அதுக்கு முந்தி ஜீசஸ் வரார். யூ வில் ஹாவ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸை பற்றி பைபிளில் எவ்வளோ சொல்லியிருக்கு. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவியாக இருக்கிறார்கள். சரி, பைபிள் படிச்சிருக்கீங்க, ஹீப்ரு 2 அதிகாரம் 1 வசனம் படிச்சிருக்கீங்க. எத்தனை பேருக்கு தேவதூதர்களை டெய்லி பார்க்குறீங்க? என் தேவதூதனுக்கு ஓட்டி கொடுக்குறேன், ஓவர் டைம். The name of my angel is Baruel, B-A-R-U-E-L. Baruel has got 3 assistants. Daily I tell him to do some work for me, do some work for my friends. He does everything. And these are all truths. என்னைப்படி யார் என்ன எழுதினாலும் I don't care. ஏன்னா ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் so real. அவருக்கு என்னை பார்க்கணும்னு, நம்மளை பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஆண்டவர்கிட்ட 2017 இஸ் a சூப்பர் நேச்சுரல் இயர். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, தேவதூதர்கள் இந்த 2017 எங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்காங்க. There are 3 doors. One door when you open, angels with message will come. The second door, when it opens, angels with weapons will come, warring angels. Third door, healing angels will come. These 3 doors are going to open for you. The Lord is going to do unusual things. கர்த்தாவே, இந்த செய்தியை ஆசீர்வதிங்க. 2017 எங்கள் சந்தேகத்தெல்லாம் புதைச்சி வச்சுருவோம். எங்கள் கேள்விகள்லாம் கேட்க மாட்டோம். நாங்கள் உங்களை ரொம்ப விசுவாசிப்போம், 100% விசுவாசிப்போம். வசனத்தை விசுவாசிப்போம். பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து எங்கள் கற்பனையை இணைத்து நாங்கள் பார்க்குறத அது கிடைக்கும்னு விசுவாசிப்போம். அது கிடைச்சது உறுதியாக இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. There is nothing like serving the King of Kings, the Lord of Lords, the King that is going to come to this earth very shortly. இன்னும் 2017 தான் பெரிய பிளஸ்ஸிங். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் விதைத்த வசனங்கள் எங்கள் திருச்சபையின் மக்களுடைய உள்ளத்தில் ஆசீர்வாதத்தை வருவிக்கட்டும். இருப்பதை மாற்றி வருவதை உருவாக்கும் வழியை அந்த நூலை படிப்பதின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய முத்தான சத்தியங்கள், தேவதூதர்களின் பணி என்னும் புத்தகங்கள் எங்களிடமும் கிறிஸ்தவ புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919451000944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.